மரணத்தை யாராலையுமே கணிக்க முடியாது. அதே மாதிரி சில பேருடைய மரணத்தை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த வகையில் பாக்யராஜ் சாருடைய மரணத்தை யாராலுமே ஏற்றுக்க முடியலன்று தான் பல பேரும் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இது மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று குஷ்பா அவர்களுடைய மகள் திருமணத்தில் சிரஞ்சீவி அவர்கள் கூட சிரித்து பேசி மேடை மேலே ஏறி வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இப்போ காலையில் வீட்டில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துருக்காரு. நெஞ்சு வலின்னு நெஞ்சை பிடிச்சி சாஞ்சதோடு அவர் இறந்துருக்காரு. ஸோ மரணம்ன்றது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். பாக்யராஜ் சார் அவர்கள் பல பேரை வளர்த்து விட்டுருக்காரு, பல நடிகைகளை உருவாக்கியிருக்காரு, இப்போ இருக்கிற பல இயக்குநர்களை உருவாக்கி விட்டவர் கூட சொல்லலாம். பாரதி ராஜா சாரோடைய ஒரு சிஷியர், உண்மையான ஒரு சிஷியன் அப்படின்னா அது இவர் தான்ன்றது பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒற்றுமை அப்படின்றது பார்த்திங்கன்னா பாரதி ராஜா அவர்கள் ஜூன் 10 காலமானார். 17 நாட்கள் இடைவெளியில் சிஷியனும் காலமாயிருக்காரு. உண்மையாலே அவருடைய மரணத்தில் இவர் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. இவருடைய இறுதி அஞ்சலிக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு விஜய் சாரும் உத்தரவிட்டிருக்காரு, சிஎம் விஜய் சார். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கும் பாக்யராஜ் அவர்களுக்கும் அந்த அளவுக்கு அப்பா மகன்ற ஒரு அந்த பாண்டிங் தான். ஏன்னா சாந்தனுடைய கல்யாணத்துக்கு விஜய் சார் தான் போயிட்டு தாலி எடுத்துலாம் கொடுத்து திருமணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அண்டு ரொம்பவே பண்பானவர், தன்மையானவர். சிரிக்கவும் வைப்பார், அதே சமயம் சிந்திக்கவும் வைப்பார். சினிமா துறையில் கிட்டத்தட்ட 50 வருஷத்தில் இவர் பல சாதனைகளை புரிஞ்சிருக்காரு. அவர் வாங்காத விருதுகளே கிடையாது. தமிழ்நாடு அரசு விருது, ஃபிலிம்ஃபேர் விருதுன்ட்டு எக்கச்சக்க விருதுகளை வாங்கி வச்சுருக்காரு. நடிகர், இயக்குனர் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது திரைக்கதையினுடைய சக்கரவர்த்தியின் பேர் எடுத்தவர் பாக்யராஜ் சார் தான். திரைக்கதையின் மன்னர் அப்படின்னு சொல்லலாம், பன்முக திறமையாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு சினிமா தாண்டி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சினிமாக்குள்ளேயே சினிமா பைத்தியக்காரனாக கூட சில நாட்கள் இருந்திருக்காராம். அந்த அளவுக்கு சினிமானா உயிராங்க. அதனால தான் தன்னுடைய மகன் சமீபத்தில் சாந்தனு அவர்கள் கூட ஒரு மேடையில் அப்பாவை புகழ்ந்து பேசும்போது எமோஷ்னலாக சொல்லியிருப்பார், எங்கள் அப்பாவுக்கு வயசே ஆகக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வயசுலேருந்து 10 வருடத்தை நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சாத்தியம் இருந்ததுன்னா கொடுத்துடுவேன். ஏன்னா அவர் இன்னும் நிறைய சாதனை புரியணும், அவர் இன்னும் நிறைய உதாரணங்களை உருவாக்கணுன்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்பாவாக மகனாக இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்திருக்கும். ஆனால் நிறைய பிள்ளைகளுக்கு பாக்யராஜ் சார் மாதிரி அப்பா இருக்க மாட்டார், கிடைக்கவும் மாட்டாருன்ற மாதிரி ரொம்ப பெருமையாக ஒரு மகனாகவும் நடிகராகவும் சொல்லியிருப்பார் சாந்தனு அவர்கள். ஸோ இப்போ பூர்ணிமா அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க 2 பேருடைய திருமணம் கதை, இந்த காதல் கதையே ரொம்ப அற்புதமான காதல் கதை. இதை நம்ம அடுத்ததாக கூட பார்க்கலாம். இப்போது இந்த சமயத்தில் அவங்க 2 பேரும் எங்கே போனாலுமே ஒன்றா தான் போயிட்டுருப்பாங்க. இப்போ அவரை அவருடைய உடலை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் இருக்க நுங்கம்பாக்கம் வீட்டுக்கு கொண்டு வர இந்த சமயத்தில் கூட அவங்க உடைஞ்சி கதறி அழுகுறாங்க. வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, இப்படி போயிட்டீங்களேன்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு காதல் மன்னனாக கூட அவர் வலம் வந்திருக்காரு. பெண்களுடைய உளவியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவருடைய படங்கள் மூலயமா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வகையில் எடுத்து சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாலே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்காது. அப்படி போராட்டத்தோடையே நம்ம இருந்தால் அந்த போராட்டத்துடைய பலனாக நமக்கு முத்தளமாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நான் இப்போ ஜாலியாக இருக்கேன்னா நான்லாம் ஒன்றுமே இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன், அப்படிப்பட்ட ஆள் தான் இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் அவரே அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கே. அவருடைய வார்த்தைகள், படங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே துணையாக இருக்கும் இப்போ வரைக்கும். ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் கிராமத்தில் கிருஷ்ணசாமி அண்டு அமராவதி இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்ம பாக்யராஜ் சார். 1953 ஜனவரி 7 பிறந்திருக்காரு. என்ன தான் இவங்களுக்கு மகனாக பிறந்தாலும் நான் தான் அவனுடைய அப்பா, என்னுடைய தத்து மகன் தான் இவன், கலை உலகத்துடைய வாரிசு இவன் அப்படின்ட்டு இவரை ஒருத்தர் ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அவர் வேறு யாருமே இல்லை,
எம்ஜிஆர் அவர்கள் தான் இவர் தான் என்னுடைய தத்து பிள்ளை அப்படின்னு சொல்லி கலையுலக வாரிசாக இவர் அறிமுகப்படுத்தினார். எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா இவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு அப்போ இருந்தால் மக்கள் நம்பினாங்க. ஆனால் 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அது அப்படியே கலைச்சிட்டு ஏடிஎம்கேல போயிட்டு ஜெயலலிதா அம்மா இருந்த சமயத்தில் இணைஞ்சார். அதுக்கப்புறம் 2006 திமுகவில் இணைகிறாரு. திரும்பவும் 2022 ஏடிஎம்கேல இணைகிறாரு. ஸோ இவரும் அரசியல்லாம் டாப் லெவலில் இருந்துட்டு தான் இப்போ திரும்பவும் அதை ஓகே நம்ம இப்படியே நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காரு. ஸோ அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். அதனால தான் சிஎம் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறமா அவரை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆளாக போயிட்டு சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நிறைய அறிவுரைகளும் கூட சொல்லியிருந்தார். இவருடைய அனுபவங்களை வச்சு அவரே சொல்லியிருந்தார், நான் ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன்ட்டு. அது உண்மை தான். ஒன்றும் இல்லாமல் நிறைய டைம் ஒன்றுமே எல்லாத்தையுமே இழந்து ஒரு ஆட்டோக்கு காருக்கு கூட காசு இல்லாமலாம் நின்ன கதையெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வீடு எல்லாத்தையுமே மீட்டு இப்போ திரும்பவும் அவர் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தார். பாரதி ராஜா அவர்களுடைய ஏடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது எந்த அளவுக்கு குரு சிஷ்யன்றதை இவருடைய மரணத்துலேயுமே தெரியுது. 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் இது போல் படங்களில் ரொம்பவே க்ளோஸாகவே இருந்திருப்பாராம் பாரதி ராஜா சார் இவர்கிட்ட. இதில் குறிப்பாக கிழக்கே போகும் ரயில் இந்த படத்தப்போ தூதுப்போ ரயிலே ரயிலேன்ற அந்த ஒரு டயலாக் வரும்போது பின்னாடி ரயில் வரணும் சார் அப்படின்ட்டு இவர் சஜஸ்ட் பண்ணதுனால தான் அப்படிப்பட்ட சீனை அந்த அளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க. அது எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. இவர் ஏடியாவே இருக்கும்போது வேறு யாருமே கிட்ட சேர்க்கலை. இவருக்கு போனதுக்கப்புறம் தான் மனோபாலா அவர்கள் வந்திருக்காரு. அவர் வந்ததும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா 1979 சுவரில்லாத சித்திரம் அப்படின்ற படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து அந்த 7 நாட்கள், 3 முடிச்சு, சின்ன வீடு, எங்கள் சின்ன ராசா இது போல் தொடர்ந்து பல வெற்று படங்களை இவர் கொடுத்துருக்காரு. இதில் அந்த 7 நாட்களில் ஃபஸ்ட்டு திரைக்கதையில் டாப் லெவலில் வந்த படம்னா அது அந்த படம் தான் இப்போ வரைக்கும் உதாரணத்துக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு திரைக்கதையை ரொம்ப அழகாக வடிவமைக்கிறார் இவர் தான். என்னதான் பாரதி ராஜா சாரை நம்ம எல்லாருமே புகழ்ந்து தள்ளினாலும் முகேஷ் செம்ம டேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் பாரதி ராஜா சார் கதையை சூஸ் தான் பண்ணுவாராம். ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது பாக்யராஜ் சார் தானாம். இதை அவருடைய மரணத்திலே பல பேரும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் சாரோடைய ஏடியாக இருந்தவங்க தான் சுந்தர்சி அவர்கள், பார்த்திபன் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், இப்படி நிறைய இயக்குநர்களை பாக்யராஜ் அவர்கள் தான் உருவாக்கி விட்டுருக்காரு. இதில் சொல்லப்போனால் பார்த்திபன் அவர்களை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. பார்த்திபன் சாரும் பாக்யராஜ் சாரும் அந்தளவுக்கு க்ளோஸாக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாராம். ஏடி வேலை பார்க்கும்போது பார்த்திபன் சார் இளையராஜா சார் காலெல்லாம் கூட விழுந்திருக்காராம். ஏன் அப்படின்னா சார் நீங்கள் மியூசிக் போடுங்கன்ட்டு பார்த்திபன் சாரை தான் போய் கூப்பிட சொல்லுவாராம் பாக்யராஜ் சார். ஸோ அந்த வகையில் இளையராஜா சொல்வாராம், இல்லை நான் வரமாட்டேன், அவனை இசையமைப்பாளர் ஆகிட்டால, நீயும் ஒரு ஹார்மோனிய பெட்டியை தூக்கிட்டு போ அப்படின்லாம் சொல்லி இவரை வெளியே அனுப்புவாராம். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஏன் அவ்வளோ கோவம்னு பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சாருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிக்க தெரியாதாம். கேள்வி ஞானத்து மூலியமாகவே இசையமைப்பாளராக ஆயிருக்காரு. அந்த வகையில் அவருடைய படங்களில் அவரே இசையமைச்சதுன்னா இது நம்ம ஆள். இந்த படத்தில் சங்கீதம் பாட இந்த பாடல், அம்மாடி இதுதான் காதலா, நான் ஆளான தாமரை, இதை தொடர்ந்து என் கண்ணுக்கு ஒரு நிலவாக உன்னை படைச்சேன், இது போல் பாடல்களுக்கு இசையமைச்சதே பாக்யராஜ் அவர்கள் தான். பாக்யராஜ் சாருடைய ஒரு டாப் லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா டாப் 5 மூவிஸில் தூரல் நின்று போச்சு, இது நம்மால், இந்த படத்தை சொல்லி ஆகணும். இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம், காதல் எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம காதலுக்கு மரியாதை கொடுக்கணும், காதலிக்கிறவங்க சேர்த்து வைக்கணும், சாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது, இப்படிலாம் அப்போவே அவருடைய கருத்துக்களை படத்து மூலயமா சொன்னது இந்த படம் தான். இன்று போய் நாளை வான்ற படத்தை பேஸ் பண்ணி தான் கண்ணால் அடுத்தின ஆசையான்ற படத்தையே எடுத்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்குமே பாக்யராஜ் சார் படத்தை எடுத்து நல்லா அழகாக டீகோடிங் பண்ணி அதில் நிறைய க்ரியேட்டிவான விஷயங்களை இன்சர்ட் பண்ணி நல்லா சூப்பராகவே அதே படத்தை இப்போ ரீமேக்கும் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பாக்யராஜ் அவர்கள் ரொம்ப தரமான படங்களை இயக்கியிருக்காரு. என்னதான் இப்போ நிறைய கொள்ளைகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே அந்த காலத்திலேயே
ஜோக்கர் வேஷம் போட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் பாக்யராஜ் அவர்கள். அதே கேரக்டர் வச்சு தான் ருத்ரா அப்படின்ற படத்தில் பேங்க் ராபரியை முன்னெடுத்து நடிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே ஒரு செம ஹிட்டான படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதிலேயே நின்ன படத்தை அவசர போலீஸ் 100 அப்படின்ற ஒரு தலைப்போட இவரே அந்த படத்தை இயக்கி நடத்தியிருக்காரு. கோலிவுட் மட்டும் இல்லாமல் பாலிவுட்டில் இருக்க பாலிவுட் பாஷா அப்படின்னு அழைக்கப்படுற அமிதாப் பச்சன் அவர்களை வச்சு அக்ரி ராஸ்தா அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இங்கேருந்து அங்கே வரைக்குமே இவருடைய திறமையை ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச இந்த சாதனைகள் தான் இங்கே தமிழ் திரையுலகிற்கே நிறைய பெருமைகளையும் சேர்த்து வச்சுருக்கு. நம்ம இந்த ருத்ரா படத்தை பற்றி சொல்லியிருந்தோம். இதுக்கு ஹீரோவே இல்லாமல் பாதி படம் எடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவரை ஹீரோவாகவே போட்டாங்களாம். அதே மாதிரி தான் இந்த புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பாரதி ராஜா சார் ஓகே இது உங்கள் கண்ணு முன்னாடியே போகிறாங்களே சார், இவர் ஹீரோவாக நடிக்க வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு ராதிகா அவர்களுடைய தாயார் சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்பு இவருக்கே கிடைச்சதாக ராதிகா அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய முதல் படம் சுவரில்லாத சித்திரம், இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி தான் இவருடைய தாயாரும் காலமாயிருக்காங்க. இது அப்போ அவருக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கான். நமக்கு தெரியும் பூர்ணிமா அவர்களுடைய இவருடைய காதல் கதை. அதை தாண்டி சாந்தனு அவர்கள், சரண்யா அவர்கள், இந்த மகள் இவங்க 2 பேருமே இரு கண்களாக தான் இவர் பார்த்தாரு. அண்ட் இவங்களுடைய மருமகள் கீர்த்தியை சொல்லவே வேண்டாம், ரொம்ப செல்ல பொண்ணாக தான் வளர்த்தாரு. இது வரைக்கும் பாக்யராஜ் அவர்கள் 25 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 75 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. குறிப்பாக ஒரு ஃபைட்டும் இல்லாமல் டான்ஸும் தெரியாமல் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ டாப் லெவலில் சினிமா ட்ரெண்டையே மாற்றினவர் இவர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட நல்ல மனிதர், ரொம்பவே பண்பானவர், ரொம்பவே எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் இன்றைக்கி நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். நிறைய திரைப்பிரபலங்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருக்காங்க. அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சின சமூகத்தின் வாயிலாகவும் ரெஸ்ட் இன் பீஸ் பாக்யராஜ் சார்.